மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்படுவது குறித்து முதல்வர் விஜய் நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் விஜய் கூறியிருந்தது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுது. மே 2026 மாதத்திற்கான ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என விஜய் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கார். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்கள்ல பயன்பெற்று பயனாளிகளுக்கு நேற்று தலா ரூபாய் 1000 வரவு வைத்து விஜய் அரசு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டார். இந்த பணம் மாதந்தோறும் 7ஆம் தேதியே வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது 5 நாட்கள் கழித்து நேற்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினார். அதன் மீது நடந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது விஜய் அரசை சராமாரியாகவே விமர்சனம் செய்திருந்தார். அவர் பேசும்போது திமுகவின் திட்டங்களில் அரசியல் செய்ய வேண்டாம், இந்த மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகைக்காக மகளிர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7ஆம் தேதியே வரவு வைக்கப்பட வேண்டிய புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்திற்கான தொகைகள் செல்லவில்லை. முக்கியமாக அடுத்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். அப்போது காலை உணவு திட்டத்திற்காக மாணவர்கள் காத்திருக்கும் நிலை உள்ளது. இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு முதல்வர் விஜய் பதிலளிக்கையில், முந்தைய திமுக அரசில் தொடங்கப்பட்ட நல்ல திட்டங்கள் நம் ஆட்சியிலேயும் தொடரும் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான ரூபாய் 1000 உதவித்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் நாளை அந்த தொகை வரவு வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இதுகுறித்து நிதித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருந்தது, மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 திட்டம் மறுசீரமைப்பு செய்து விரைவில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த உரிமை தொகையால் 1.31 கோடி மகளிர் பயன்பெற்று வருகிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டம் திமுக அரசால் தொடங்கப்பட்டது. இது படிப்படியாக விரிவாக்கமும் செய்யப்பட்டது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பதாரர் 21 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். செப்டம்பர் 15, 2002க்குள் முன் பிறந்திருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு சொந்தமாக 5 ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலம் மட்டுமே இருக்க வேண்டும். ஆண்டு மின் பயன்பாடு 3600 யூனிட்டிற்கும் குறைவாகவே இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள், சொந்த பயன்பாட்டிற்காக கார், ஜீப், டிராக்டர் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் தொழில் வரி செலுத்துபவர்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம் போன்ற இதர உதவித்தொகை பெறுபவர்கள், இ-சேவை மையங்கள் வழியாகவோ அல்லது அரசு நடத்தும் சிறப்பு முகாம்கள் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம் மற்றும் மின்சார கட்டண ரசீது. விண்ணப்பத்தின் நிலையை அதிகாரப்பூர்வ இணையத்தில் உங்கள் ரேஷன் கார்டு எண் அல்லது விண்ணப்ப ஐடியை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமோ முதல்வராக பதவி ஏற்றிருக்கும் விஜய் அடுத்த சில வாரத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி மெட்ரோ பாதை திட்டத்தை திறந்து வைக்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் அடையாளத்தையும் சரக்கு போக்குவரத்தையும் வேகப்படுத்தும் மெகா திட்டத்தை 2027 திறந்து வைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. சென்னை துறைமுகத்தை மதுரவாயிலுடன் இணைக்கும் 20.9 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட சாலை திட்டம் முழு வேகத்தில் நடைபெற்று வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தது. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் சென்னை துறைமுகத்தில் இருந்து நகரத்திற்கு வெளியே வரும் சரக்கு போக்குவரத்தின் நேரம் 60 முதல் 70% குறையும். இதேபோல் சென்னை நகரத்திற்குள்ளான போக்குவரத்து
நெரிசலும் பாதியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சென்னை துறைமுகத்தை மதுரவாயலுடன் இணைக்கும் இத்திட்டத்தை இரட்டை அடுக்கு அமைப்பாக மாற்றி ரூபாய் 3,500 கோடிக்கு மேல் செலவில் செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் சரக்கு போக்குவரத்தையும் நகர போக்குவரத்தையும் தனித்தனியாக பிரித்து போக்குவரத்து நெரிசலை பெரிய அளவில் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் முதல்ல 2010 ஆண்டு தொடங்கப்பட்டு 2016 நிறுத்தப்பட்டது. 2023 தமிழக அரசு மற்றும் சென்னை துறைமுக டிரஸ்ட் கோரிக்கையின் பேரில் மீண்டும் தொடங்கப்பட்டது. முன்பு ஒரே பாலமாக இருந்த திட்டம் இப்போது இரட்டை அடுக்கு வடிவமைப்புக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் நகர போக்குவரத்து தனித்தனியாக இயங்க முடியும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மேலடுக்கு முழுவதும் சரக்கு போக்குவரத்துக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகத்தின் கேட் 10க்கு நேரடியாக கனரக வாகனங்கள் மற்றும் கண்டெய்னர்கள் செல்லும் வகையில் இந்த மேலடுக்கு பாதை வடிவமைக்கப்பட்டுள்ளது. நகர போக்குவரத்துடன் எந்த இடையூறும் இல்லாமல் சரக்குகள் விரைவாக கொண்டு செல்ல முடியும். இது துறைமுகத்தின் செயல்திறனை பெரிதும் மேம்படுத்தும். 2 அடுக்கு மேம்பாலம் திட்டத்தில் கீழடுக்கு முழுவதும் நகர போக்குவரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். மெரினா முதல் கோயம்பேடு வரையிலும் இருக்கக்கூடிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 13 முக்கிய இடங்களில் ரேம்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவானந்த சாலை, கல்லூரி சாலை, ஸ்பர் டேங்க் சாலை, கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் இந்த ரேம்புகள் அமைக்கப்படும். இதனால பொதுமக்களின் அன்றாட போக்குவரத்து மிகவும் சீராகும். இந்த உயர்மட்ட சாலை திட்டம் முடிவடையும் போது சென்னை துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் தற்போதைய 53 மில்லியன் டன் அளவில் இருந்து 2047 ஆண்டுக்குள்ள 200 மில்லியன் டன்னாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 24 மணி நேரமும் தடையில்லாத நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் காரணத்தால் தென்னிந்தியாவுக்கு முக்கியமான மற்றும் விருப்பமான போக்குவரத்து தளமாக இருக்கும். இது தமிழகத்தின் வர்க்கத்தை வலுப்படுத்தும் மற்றும் துறைமுகத்தின் செயல்திறனை பெரிதும் அதிகரிக்கும். இந்த மாபெரும் 2027 நவம்பரில் இந்த திட்டம் நிறைவடையும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இத்திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் விஜய் தொடங்கி வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டுமின்றி ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாமல் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக ரூபாய் 10 வாங்கும் பழக்கம் இன்றும் தொடர்கிறது. கண்டிக்க வேண்டிய அதிகாரிகள் அரசோ அதனை பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுத்துவிட்டு கண்டுகொள்ளாமலே இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசை நினைத்தாலும் 10 ரூபாய் அதிகம் வாங்குவதை தடை செய்வது சாத்தியம் குறைவுதான். காரணம், அரசு டாஸ்மாக் ஊழியர்கள் சரியான சம்பளம் தரவில்லை. அவர்கள் அதிக சம்பளம் பெற இதனை ஒரு வழியாக இருப்பதால் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. எந்த அரசு வந்தாலும் இதுதான் நிலையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தாவேக்கு அரசு புதிதாக அமைத்த நிலையில் வழிபாட்டு தலங்கள், பஸ் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் வரை அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகிறது. 276 வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கக்கூடிய கடைகள், 186 கல்வி நிறுவனங்கள் அருகிலுள்ள கடைகள் மற்றும் 255 பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கக்கூடிய கடைகள் என அடையாளம் காணப்பட்டு மூடப்படும் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.